வணக்கம். கத்துக்குட்டி சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா கேண்டில் ஸ்டிக்கோட பேட்டர்ன்ஸ்லாம் என்னென்னு இருக்குது, அது எப்படி யூஸ் ஆகுது நம்ம மார்க்கெட்டில், எப்படி நம்ம ட்ரேடிங்க்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு தெரிஞ்சுக்கங்க பிகினர்ஸ்க்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து ரெண்டு கேண்டில் போட்டிருக்கேன். ரெட்டு ஒன்று, க்ரீன் ஒன்று போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா புல்லிஷ் கேண்டில்னாவே க்ரீன் கேண்டில். ஓகேவா? அதே மாதிரி பீரஸ் கேண்டில் அப்படின்னா ரெட் கேண்டில். ரெண்டு வந்து மெயினாக இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், இது அந்த க்ரீன் கேண்டலில் கீழே இருக்கிற பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த பாயிண்ட் வந்து ஓப்பன் பாயிண்ட் அடிப்பாங்க. மேலே க்ளோஸ் ஆகிற இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஸ்கொயர் முடிகிற இடம் வந்து க்ளோசிங் பாயிண்ட் அடிப்பாங்க. அதோடைய இந்த மேலே லீடு ஒன்று வருது பார்த்திங்களா, அப்பர் லீடு. ஆக்சுவலி இதுக்கு பேர் வந்து அப்பர் லீடு, கீழே வந்து லோயர் லீடு. இப்போ சென்டரில் இருக்கிறது வந்து பாடிஸ் அடிப்பாங்க. ஓகேவா? இந்த பாடியோட பாட்டம் வந்து ஓப்பன், பாடியோட டாப் வந்து க்ளோஸு. அதே மாதிரி மேலே இருக்கிற அப்பர் லீடு வந்து ஹை, கீழே இருக்கிற அப்பர் லீடு வந்து லோ. ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து ஒரு ஒரு கேண்டிலோட ஸ்ட்ரக்சர்ஸ். அதே மாதிரி ரெட்டுக்கும் அப்படியே தான். இதில் வந்து என்ன சின்ன டிஃப்ரென்ஸ்னால், இது ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கும், க்ளோஸ் வந்து கீழே இருக்கும். ஓகேவா? இது டிஃப்ரெண்ட் தெரியுது நான் உங்களுக்கு. ஸோ இந்த ஓப்பனுக்கும் இந்த ஓப்பன் பாருங்கள், நான் இது ஓப்பன் இங்கே போட்டிருக்கேன். இதுக்கு ரெண்டு வித்தியாசம் இது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இதே சேம், மேலே அப்பர் லீடு லோயர் லீடு, மேலே வந்து ஹை வேல்யூ, கீழே வந்து லோ வேல்யூ. அப்புறம் வந்துட்டு நடுவில் இருக்கிற இந்த ரெட் கலர் வந்து பாடி. பாசிட்டிவ் கேண்டில்னாவே க்ரீனு, நெகட்டிவ் கேண்டில்னால் வந்து ரெட்டு. ஸோ நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எப்படி பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதுலாம் கொஞ்சம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிட்டிங்கன்னா என்னென்ன பேட்டர்ன் யூஸ் ஆகுறது, அது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ 1 2லாம் இல்லை, நிறையா இருக்குது. நான் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு பர்டிகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அந்த இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹேமர் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்வெர்டட் ஹேமர் அடிப்பாங்க. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஹேமர் நல்லா பாருங்களேன், இந்த ஹேமரோடைய சிம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு சுத்திகள் மாதிரி இருக்குது பார்த்திங்களா. மேலே வந்து அந்த ஹெட்டு வந்து பெருசாகவும் டைல் வந்து சின்னதாகவும் நல்லா ஒரு பார்க்குறதுக்கு சுற்றி மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது வந்து ஹேமர் அடிப்பாங்க. ஸோ இதே வந்துட்டு கீழே வந்து இன்வெர்டட் ஹேமர் போட்டுருக்குங்களா, அது எப்படி தலலாக இருக்குது பார்த்திங்களா, அது வந்து இன்வெர்டட் ஹேமர் அடிப்பாங்க. ஸோ தலலாக இருக்குல்ல, அப்படி அந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து ரெட் கலர் இருக்கிற தலலாக இருக்கிற மாதிரி ஹேண்டில் வந்து இன்வெர்டட் ஹேமர் அடிப்பாங்க. ஸோ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த எப்போல்லாம் வந்து இந்த ஹேமர் சிம்பிள் வருதோ, ஸோ அது வந்து பாசிட்டிவ் அந்த ப்ரீவியஸோட கேண்டில் வந்து பாசிட்டிவ் கேண்டில், அதுக்கப்புறம் வர ஹேமர் சிம்பிள் வந்துச்சுன்னா அது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதே வந்துட்டு நெகட்டிவோட கேண்டில், ப்ரீவியஸ் கேண்டில் வந்து நெகட்டிவ் கேண்டில், அது வந்து இப்போ இருக்கிறது வந்து இப்போ ஹேமர் சிம்பிள் வருது அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து மேஜராக நம்ம பார்க்கக்கூடியது. இந்த ஹேமருக்கும் இன்வெர்டட் ஹேமருக்கும் வித்தியாசமே இதுதான் மெயினாக. அது பாசிட்டிவ் கேண்டிலிருந்து வந்துச்சு அப்படின்னா ஹேமர், நெகட்டிவ் ஹேண்டில்லேருந்து வந்துச்சுன்னா அது வந்து இன்வெர்டட் ஹேமர். ஸோ இந்த ரெண்டு தான் மெயினாக இருக்குது. ஓகேவா? இதில் வந்து நம்ம என்னென்னா, இந்த மாதிரி ஹேமர் சிம்பிள் வந்துச்சுனாவே நம்ம வந்து நம்ம க்ரீன்லேருந்து நமக்கு ஒரு ஹேமர் சிம்பிள் வந்துச்சுனாவே அது செல்லிங் பார்க்க சரியான டைமு. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் அடுத்த கேண்டில் பார்த்திங்கனாவே உங்களுக்கு ரெட்டு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அப்படி வந்து நீங்கள் செல்லிங்க்கு வந்து நீங்கள் ரெடி ஆயிடணும்னு சொல்லிட்டோம், அப்படியே நீங்கள் செல்லிங் கொடுத்துருவோன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி ரெட்டில் இருந்து க்ரீனுக்கு போகுது அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் பையிங் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து இன்ட்ராடேக்கு அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஷார்ட் டைமுக்கும் இது நல்லா யூஸ் ஆகும். இன்ட்ராடே ஷார்ட் டைம் ரெண்டுக்குமே வந்துட்டு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அக்யூரேசி, நல்ல ஒரு ஐடென்டிஃபிகேஷனோ இல்லை நம்ம ஜஸ்டிஃபிகேஷனோ நல்ல ஒரு ஐடென்டிஃபை கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டு கேண்டிலும் வந்து மெயினாக ரெண்டுமே வந்து நல்ல ஒரு மெயினான திங்ஸ் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புல்லிஷ் வந்து என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது வந்து அதே மாதிரி பீரே சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் ஃபஸ்ட்டு ரெட்டு, அடுத்து வந்து க்ரீனு. இந்த க்ரீன் ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்கன்னா அந்த ரெட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கும், மேலேயும் கீழேயும். இங்கே ரெட்டு சின்னதாக தான் இருக்குது, க்ரீன் வந்து பெருசாக இருக்குது. மேலேயும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, கீழேயும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி என்ஃபில்லிங் பண்ணிவிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? என்கல்ஃபிங் சொல்லி அந்த ரெண்டு ஃபுல்லாக வந்து என்கல்ஃபிங் பண்ணுவீங்கன்னா அது வந்து புல்லிஸோட என்கல்பிங் அடிப்பாங்க. அதே மாதிரி இது வந்து பீரஸோட புல் கல்பிங் அடிப்பாங்க. இது எப்படின்னா அதே தான், சேம் உல்ட்டா. அப்படியே ரெட் சிம்பிள் வந்து அந்த க்ரீனை ஃபுல்லாக வந்து என்கல்ஃபிங் பண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து பீரஸ் என்கல்ஃபிங் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்க்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா புல்லிஸில் வரும்போது இது வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு பாசிட்டிவ்க்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நெகட்டிவ்க்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஒரு மீனிங். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கேண்டிலோட டிஃப்ரென்ஷியேட்டு தான் நம்ம நம்ம பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடணும்னா ஸோ இதுதான் நடக்குது, ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக் திங்ஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கேதர் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அப்படியே அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டக்குன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ என்ன இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஓகே இது வந்து ஹேமர் சிம்பிள் வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து க்ரீன்லேருந்து வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து கீழே போக போகிறோம். ஸோ இதுதான் மெயினாக நம்ம டக்குன்னு நம்ம பார்த்தோன்னே ஐடென்டிஃபை. ஸோ இந்த ரெட்லேருந்து வந்திருக்கு, இங்கே ஒரு இன்வெர்டட் ஹேமர் சிம்பிள் வந்திருக்கு. ஸோ பாசிட்டிவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பையிங் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதுவும் அப்படி தான், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோன்னே டக்குன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இது நம்ம பார்த்தோன்னே டக்குன்னு புரிஞ்சிக்க முடியும். இதுதான் நம்மகிட்ட மெயினாக பார்க்கக்கூடிய திங்ஸ் எல்லாம். ஸோ நான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பயனுள்ள தகவல் கிடச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னென்ன டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது வேறு மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும், இல்லை எனக்கு இன்னும் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணும், இல்லை இந்த சிக்னல்ஸ் வந்து இப்படி இருக்குது, இந்த கேண்டில்ஸ் வந்து இப்படி இருக்குது, இதில் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் இன்னும் மோர் ஐடியா வேணும், அது ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அடுத்த கமெண்ட்லேயோ இல்லை அடுத்த வீடியோலையோ இல்லை உங்களுக்கு தனியாக ஏதாவது உங்களுக்கு தேவைப்படணும், ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ரியோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் நான். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் உங்களுடைய பிகினர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு இன்னும் மோர் நாலேஜ் வந்து கிடச்சிக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள், எல்லா வீடியோவும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.